அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டிலே அர்த்தார்த்த சனி என்ற வரும். எல்லாரும் பயமுறுத்திடுவாங்க, அர்த்தார்த்த சனி வருது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று. அப்படி அல்ல. அர்த்த ஆர்த்த சனி. அர்த்தம் என்றால் எது நமக்கு வாழ்க்கைக்கும் நமக்கும் அர்த்தத்தை தருகிறதோ, தொழில், வியாபாரம், உத்தியோகம், பணம், போக்குவரத்து, வளர்ச்சி, பொன்பொருள், மேன்மை, இவைகளெல்லாம் அர்த்தத்தினுடைய தழுவிருக்கக்கூடிய விஷயம். ஆர்த்தம் அந்த அர்த்தத்தை புத்தி கொடுத்து தழுவிக்கொள்வது, அதாவது கட்டிக்கொள்வது தான் ஆர்த்தம் என்று பொருள். சனி பகவான் ஆக இந்த அர்த்தத்தை தவறான பாதையில் செல்பவர்களுக்கெல்லாம் அறிவை போதித்து தான் இந்த பயிற்சியாகி தழுவி புத்தியை புகட்டி உன்னை காத்தருளக்கூடிய சக்தியை கொடுத்து நீ திருத்திக் கொண்டு மாறாக செயல்படும் பொழுது வாகன வசதிகள் முதல் கொண்டு கொடுக்கின்றது தான் அர்த்தார்த்த சனி என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பிரச்சனை வருமா? வராது. ஒரு சிலருக்கு இருக்கலாம், பல பேருக்கு இல்லாமல் போகலாம், பல பேருக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இப்படி பகிர்ந்திருக்கும். இது பொது கருத்து. ஜாதக ரீதியாக எடுக்கும் பொழுது கோச்சாரமாக வருகின்ற சனி பகவானுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளில் எதில் கவனம், நல்ல பலன்தான் என்பதை முதல்ல கருத்தில் வச்சுக்கணும். இந்த அர்த்தத்துக்கெல்லாம் நீயாக தனக்கு எல்லாம் தெரியும் என்று செயல்பட்டு விடாதீர்கள். உங்களுக்கு தெரிந்தாலும் கூட எதை நினைத்து செயல்பட போகிறீர்களோ நல்ல விஷயத்தில் அதில் அறிவோடு அனுபவம் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களிடம் ஆலோசனைப்பட்டு செயல்பட்டால் பகவான் நல்லபடியாக தழுவி உங்களை காத்தருள்வார் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக தாய் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தாய்க்கு பெரிய பாதிப்புகள் வருவதை முன்கூட்டியே சில பாதிப்புகளை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்து தாயையும் காப்பாற்றி விடுவார் என்பதுதான் இந்த அர்த்தார்த்த சனியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. சில பேருக்கு ஜாதக ரீதியான பல மாற்றங்கள், வேறு மாதிரியான பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஆனால் பொது பலனிலே எடுக்கும் பொழுது தாயை காப்பாற்றுகின்ற தருணமும் இந்த அர்த்தார்த்த சனியில் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வாகனம் வாங்கணும்னு, அது மோட்டார் பைக்கோ அல்லது காரோ செகண்ட் ஹேண்டில் வாங்குவீங்க. அது சரியா தவறா என்பது ஒருவர் சொல்வதை வைத்து முடிவு செய்வீர்கள். உங்களுக்கு தெரியாதில்ல உள்ள என்ன இருக்குன்னு. அப்படி வாங்குறீங்கன்னா அதை 1க்கு 4 முறை யோசித்து வாங்க வேண்டும். இல்லை என்றால் வாங்கின பிறகு அது பிரச்சனையாகி விரயத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பாதுகாக்கணும். அதே மாதிரி உயர் பதவிக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நல்லா சிந்திச்சு அதற்கான நேர்வழியை தேர்ந்தெடுத்து அடுத்தவருடைய ஆலோசனை இல்லாமல் உங்கள் அனுபவ ஆலோசனையை வைத்தே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது அர்த்தத்திற்கு ஆர்த்தமாக தழுவி யோகத்தை தருமே தவிர அது பிரச்சனையை கொடுக்காது. ஆக நீ இருக்கின்ற சுகத்தை மேலும் சுகமாக அனுபவிப்பதற்கு உன்னிடம் என்ன தவறு இருக்கிறதோ அதை திருத்தி அதற்கான அனுபவத்தை சிலதை கசப்பாக கொடுத்து உனக்கு அதை தெரியப்படுத்துவார் என்பதுதான் இந்த அர்த்தார்த்த சனியை தவிர மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், உங்களுக்கு நேத்திரம் குடும்ப ஸ்தானாதிபதியும் இளைய சகோதர ஸ்தானாதிபதியானவர் சனி பகவான். ஆக குடும்பத்திலே சில உணர்ச்சிகளுக்கு வசப்பட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி சுமூகமான முடிவை கொடுத்து சந்தோஷமான நிலைக்கு கொண்டு போவதும், சகோதரிகளில் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை ஒருவர் புரிந்து கொண்டு கசப்பான அனுபவங்களை மாற்றி நல்லவைகளை நடந்து குடும்ப சுபிட்சம் தருவதும்,
அந்த நிலையை கொடுப்பது தான் இந்த சனி பகவான் என்று தனுசு ராசி பக்தர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவின் வாயிலாக சிறு துளியாக கொடுத்திருக்கிற அடுத்த ஒரு ராசி பதிவோடு பார்க்கலாம். வணக்கம்.